ஹலோ மக்களே, இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. நேற்று மேட்ச்சை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஒரு சிஎஸ்கே ஃபேனா எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சது ரொம்பவே சந்தோஷம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் எங்கள் நேரம்டா. ஸோ ஆர்சிபியினுடைய இந்த ஒரு விக்ட்ரி இல்லை, அவங்க இன்னைக்கு பிளே ஆஃப் போயிருக்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பல பேராலையும் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான அச்சீவ்மெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, டேபிளில் வந்து லாஸ்ட் பொசிஷன்லேருந்து தொடர்ந்து 6 மேட்ச் வந்து வின் பண்ணி அவங்க பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஆர்சிபியினுடைய விமன்ஸ் டீமுக்கு வந்து விராட் கோலி ஒரு பெப்டாக் வந்து கொடுத்தாருங்க. அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் இது. There is a 1% chance and sometimes that chance is good enough. But what matters is what you think about that 1%. Are you willing to give absolutely everything that you have to make that 1 into 10 and then grow that 10 into 30 and eventually something magical might come out of it. ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த 1% சான்ஸ்னு ஒன்று இருந்ததில்ல, இதுதான் ஆக்சுவலாக ஆர்சிபிக்கும் இருந்ததுங்க. தே ஹேட் அ டைனி பாசிபிலிட்டி. அந்த இடத்துல இருந்தால் அவங்க இன்னைக்கு பிளே ஆஃப் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. தே ஹவ் ஏர்ன்ட் இட். ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடியே ஹிஸ்ட்ரியில் ஒரு வாட்டி நடந்திருக்குங்க. அதை நான் வந்து படித்தேன். இதை உங்களுக்கு ஷேர் பண்ணால் இன்று ஒரு தகவலாக உங்களுக்கு இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஆர்யூ டெர்பி அப்படின்னு ஒருத்தர் கோல்டு மைனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காருங்க. அவர் அதுக்காக ஒரு லேண்டை வாங்கி அங்கே வந்து தோண்டி கோல்டு தேட ஆரம்பிச்சிருக்காரு. தேடின உடனே அவருக்கு இனிஷியலாகவே கொஞ்சம் கோல்டு கிடச்சிருக்கு. அடடா, இங்கே இன்னும் தோண்டினா நிறைய கோல்டு கிடைக்கும் போலன்னு சொல்லி அதுக்காக பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், மெஷின்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஒரு பெரிய கோல்டு மைனே கிரியேட் பண்ணி தங்கம் தேட ஆரம்பிக்கிறாரு. தேடுறாரு விடாமுயற்சியாக ரொம்ப வருஷமாக வந்து அவர் தேடிட்டுருக்காரு. பட் ஆனால் இனிஷியலாக கிடச்சது இல்லையா, அந்த கோல்டு மட்டும்தான் அவருக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா தோண்ட அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரு பக்கம் மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், லேபர்ஸ்னு செலவு அதிகமாகிட்டே போகுது. ஆனால் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. ஒரு பாயிண்டில் இதுக்கு மேலே கம்பெனி கட்டுப்படி ஆகாது, நமக்கு எதுவும் கோல்டும் கிடைச்சப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் கோல்டை தேடி கண்டுபிடிக்கணுன்ற அவருடைய லட்சியத்தை வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு அந்த லேண்டை ஒருத்தருக்கு வந்து வித்துடுறாருங்க. அதை வாங்கினவர் இருக்கார் இல்லையா, ஒரு மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுப்போமே, ஏன்னா அவர் பேர் தெரியல அதனால் அப்படி சொல்கிறேன். அதை வாங்கினவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே கோல்டு மைனிங் தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேண்டை வந்து அவர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறாரு. ஸ்டடி பண்ணிவிட்டு பல வருஷமாக பல $1 மில்லியன் செலவு பண்ணி பெரிய பெரிய மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தேடி பார்த்து தங்கம் கிடைக்காத அதே லேண்டில் இந்த லேண்டை வாங்கின ஒருத்தர் 3 அடி தோண்டியிருக்காருங்க. அவர் தோண்டி விட்டார்ல, அந்த இடத்துல இருந்து 3 அடி தோண்டியிருக்காரு. தங்கம் மழை அப்படியே பொழிஞ்சிருக்கு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாரித்து அதை வாங்கினவர் யூரோப்லேயே மிகப்பெரிய கோடீஸ்வரராக, மிகப்பெரிய பில்லியனராக ஆயிடுறாரு. அதை வித்தார்ல நம்ம ஆர்யூ டெர்பி, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நேற்று நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த ஒரு சின்ன டிசிஷன், இவ்வளோ வருஷம் தோண்டணுமே, இன்னும் ஒரு 3 அடி தோண்டியிருக்கலாமேன்னு நான் ரிக்ரெட் பண்ணாத நாளே இல்லை அப்படின்னு அவர் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காருங்க. ஸோ கிவ் அப் பண்ணுறதோ, ஒரு ஹோப்பை லூஸ் பண்ணுறதோ, விட்டு ஓகே இது வேணாம் அப்படின்னு விட்டுறதோ எதுக்குமே சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவர் அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக வந்து ஆகிறாருங்க. உலகத்திலேயே அந்த டைமில் ஒரு 50 பேர் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு $1 மில்லியன் வந்து இன்சூரன்ஸில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்களாம். அந்த 50 பேரில் ஒருத்தராக இவர் ஆனார். நம்ம எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை அவர் எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா கற்றுக்கிட்டு இருக்காருன்றதை யோசிங்க. ஆனால் இந்த வீடியோவை ஃப்ரீயாக பார்த்து நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் லூஸ் ஹோப் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. தக்காளி ஆர்சிபிக்கே ஒரு காலம் வர்றப்ப நமக்கு ஒரு காலம் வராதா? நிச்சயமாக நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் விடாமுயற்சி பண்ணுங்கள். விடாமுயற்சி எப்போ வருதோ நமக்கு தெரியாது, ஆனால் விடாமுயற்சி பண்ணால் ரிசல்ட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல டேக்அவேயோ என்டர்டைன்மெண்ட்டோ கிடச்சிருக்கு, இந்த வீடியோட கண்டென்ட் சேனலோடைய நோக்கம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.